ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னோபீடியா லீனியன்சி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மாக் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணுறது அண்ட் மாக் டெஸ்ட்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ மாக் டெஸ்ட் அப்படின்றது என்னென்னு நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். மாக் டெஸ்ட் இஸ் நத்திங் பட் மாடல் டெஸ்டர் தான். ஸோ யூஜிசி நெட் எக்ஸாம் நம்ம ஆன்லைன் மோடில் எழுதணும். ஸோ எப்படி எழுதணும், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ மாக் டெஸ்ட் நம்ம எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு யூஜிசி நெட் எக்ஸாம் எப்படி நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வரும். ஸோ இந்த மாக் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய கொஷின் பேப்பர்ஸ்க்கான ஆன்சர் தெரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் அவங்க மாக் டெஸ்ட்டில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் வந்து மாக் டெஸ்ட்டில் வைப்பாங்க. ஸோ நீங்கள் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எக்ஸாமும் நீங்கள் எப்படி வந்து நீங்கள் அட்டன் பண்ணுவீங்களோ அதே ஃபார்மேட்டில் நீங்கள் அட்டன் பண்ணலாம் இந்த மாக் டெஸ்ட் மூலமாக. ஸோ இந்த மாக் டெஸ்ட் நீங்கள் எங்கே அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியோட வெப்சைட்டில் நீங்கள் மாக் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். ஸோ அதான் எப்படி நீங்கள் வந்து மாக் டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஃபார்மேட் தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ யூஜிசி நெட் ஆஸ்பிரன்ஸ் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் வர வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் மாக் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு க்ரோமில் போய்ட்டு என்டியோட வெப்சைட் வந்து டைப் பண்ணணும். என்டியோட வெப்சைட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அப்படி கூட போய் டிஸ்கிரிப்ஷனில் போய் கூட நீங்கள் மாக் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் மாக் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்டியோட வெப்சைட்டில் லாகின் பண்ணியிருக்கணும். அப்படி நீங்கள் இது வரைக்கும் லாகின் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு சைன்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் நீங்கள் மாக் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சைன்அப் பண்ணிவிடுங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு சைன்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மாக் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ வந்து என்டிஏவோட வெப்சைட்குள்ளே வந்துட்டேன். ஸோ இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ ஒன்று இருக்குது. அண்ட் இந்த பக்கம் எக்ஸாம், என்ன எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ண போகிறோம் அண்ட் அதோட பேப்பரும் இருக்குது. ஸோ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி பற்றின வீடியோ தான் இங்கே இந்த சைடில் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த வீடியோலேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ டிஃபால்ட்டாக உங்களுக்கு 2 லாங்குவேஜில் இருக்குது, ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த லாங்குவேஜில் அந்த வீடியோ பார்க்கலாம். அதர்வைஸ் நீங்கள் கொஷின் பேப்பருக்கு முன்னாடி ஒரு பேஜ் வரும், அந்த பேஜில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதையும் போய் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரைட் சைடில் என்ன செலக்ட் பண்ணுறேன்னா, யூஜிசி நெட் எக்ஸாம் தான் நான் செலக்ட் பண்ணுறேன். அண்ட் என்னோடய பேப்பர் 2 தான் வந்து நான் மாக் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். என்னோடய பேப்பர் 2 என்னென்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் வந்து நிறைய கொஷின் பேப்பர்ஸ் இருக்கும் இங்கே. பட் நான் என்ன சூஸ் பண்ணுறேன்னா, டிசம்பர் 2019 கொஷின் பேப்பர் தான் நான் சூஸ் பண்ணி மாக் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எக்ஸாம் அண்ட் பேப்பர் கொடுத்துட்டு ஸ்டார்ட் மாக் டெஸ்ட் அப்படின்றது கொடுக்கணும். ஸோ நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ உங்களோட யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்து நீங்கள் இதில் வந்து இது பண்ணணும். ஸோ நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ். ஸோ இந்த பேஜில் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பேப்பர் 2க்கான டியூரேஷன் வந்து 120 minutes, அதாவது 2 hours நம்ம இந்த எக்ஸாம் எழுதுவோம். ஸோ நமக்கு மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. நமக்கு டைமர் இருக்கும். ஸோ நம்ம வந்து எவ்வளோ டைம் நம்ம முடிஞ்சிருக்கு, நமக்கு இன்னும் எவ்வளோ டைம் இருக்குது அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ரீட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். பிகாஸ் நீங்கள் அங்கே போய்ட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ரீட் பண்ணி ஒரு 5 to 10 minutes வேஸ்ட் பண்ண வேண்டாம். இங்கேயே நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாமில் போய் நீங்கள் டைம் சேவ் பண்ணலாம். ஸோ இதில் டைமர் கொடுத்துருக்காங்க. அண்ட் என்னென்னா, நீங்கள் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு டைமர் ஆட்டோமேட்டிக்காக 0ல் காமிச்சிடும். ஸோ இங்கே 1 அப்படின்னு சொல்லி ஒரு ஒயிட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எதுக்காகனா, நீங்கள் ஓப்பன் பண்ணியே பார்க்காத கொஷின் வந்து ஒயிட் கலரில் தான் காட்டும். அண்ட் நீங்கள் அட்டன் பண்ணாத கொஷின் வந்து ரெட் கலரில் காட்டும். நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்க கொஷின் வந்து க்ரீன் கலர் பாக்ஸ் காட்டும். ஸோ இதில் நீங்கள் ரிமைண்ட் பண்ண வேண்டிய திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட் சார் பட் மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஏதாவது ஒரு 2 ஆப்ஷனில் டவுட் வரும். ஸோ இதுவா அதுவா அப்படின்னு டவுட் வரும்போது நீங்கள் ரிவ்யூக்காக மார்க் பண்ணி வைக்கலாம். அது நீங்கள் கன்ஃபார்மாக ஆன்சர் கொடுக்காம ரிவ்யூக்காக மார்க் பண்ணலாம். ஸோ இந்த பிளெயினாக வயலட் கலர் ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கண்டிப்பாக வந்து கால்குலேஷன், அதாவது எவாலுவேஷனுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. செகண்ட் ஒரு ஆப்ஷன், அதாவது 5th ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஆன்சர்ட் அண்ட் மார்க் ஃபார் ரிவ்யூ, அதை வந்து எவாலுவேஷனுக்கு கன்சிடர் பண்ணிப்பாங்க. அண்ட் நீங்கள் இந்த மாதிரி டவுட் இருக்க கொஷின்ஸில் எப்போவுமே ஆன்சர் அண்ட் மார்க் ஃபார் ரிவ்யூ அது கொடுத்துருங்க. அண்ட் அடுத்தடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேவிகேஷன் ஆப்ஷன்ஸ் அண்ட் அதில் நம்ம சேவ் அண்ட் நெக்ஸ்ட் எப்படி கொடுக்கறது அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் எப்படி பாஸ் ஆகுறது அப்படின்றத பற்றி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் அந்த பேஜில் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போ ஃபைனலாக ப்ரொசீட் பண்ணணும். நீங்கள் ப்ரொசீட் பண்ணால் தான் உங்களுக்கு கொஷின் பேப்பர் ஷீட் ஓப்பன் ஆகும். நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ரீட் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் ரீட் பண்ணி முடிச்சுட்டு எஸ் ஐ ஹாவ் ரீட் ஆல் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அங்கே டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இப்போ நான் ப்ரொசீட் பண்ணிவிட்டு கொஷின் பேப்பர் காலம்குள்ளே போய்ட்டு இந்த பேஜில் எனக்கு ஃபர்ஸ்ட் கொஷின் காட்டுது. அண்ட் இங்கே என்ன இருக்குன்னா,
99 கொஷின்ஸ் நான் இன்னும் பார்க்கவே இல்லை. ஸோ நாட் விசிட்டடில் காட்டுது. ஒரு கொஷின் வந்து நாட் ஆன்சரில் காட்டுது. பிகாஸ் நான் அந்த கொஷின் விசிட் பண்ணிட்டேன், அந்த கொஷின் நான் பார்த்துட்டேன். அண்ட் ஆன்சர் கொஷின்ஸ் வந்து 0, மார்க் ஃபார் ரிவ்யூ 0, ஆன்சர் அண்ட் மார்க் ஃபார் ரிவ்யூ எல்லாமே 0 தான். பிகாஸ் நான் ஒரு கொஷின் விசிட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இன்னும் ஆன்சர் பண்ணல, எதுவுமே பண்ணவே இல்லை. ஸோ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனில் படித்த மாதிரி இங்கே டைமர் இருக்குது, கேண்டிடேட் நேம், எக்ஸாம், சப்ஜெக்ட் நேம் எல்லாமே இருக்குது. ஸோ கொஷினுக்கு கீழே நமக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. சேவ் அண்ட் நெக்ஸ்ட், கிளியர், சேவ் அண்ட் மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ கன்ஃபார்மாக ஒரு கொஷினுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் கிளிக் பண்ணியிருக்க ஆன்சர் தப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிளியர் கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேவ் அண்ட் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா அது எவாலுவேஷனுக்கு கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ ஏதாவது ஒரு கொஷினுக்கு நீங்கள் ஏ ஆப்ஷனா பி ஆப்ஷனா அப்படின்னு கன்ஃபியூஷன் இருக்கும்போது நீங்கள் சேவ் அண்ட் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்கலாம். மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கறது வந்து எவாலுவேஷனுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் மார்க் பண்ணிட்டீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் கொஷினுக்கு போகலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு அடுத்த கொஷினுக்கு ஆன்சர் தெரியலனா நீங்கள் அந்த கொஷினை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். பட் கடைசியில் நீங்கள் வந்து அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஒரு 3 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ 97 கொஷின் நாட் விசிட்டட்னு காட்டுது. நீங்கள் என்னென்ன கொஷின் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க பண்ணலை அப்படின்றது வந்து எல்லாமே இங்கே காலமில் கரெக்டாக காமிக்கும். ஸோ டைமும் உங்களுக்கு மேலேயே காட்டுறதுனால நீங்கள் டைம் பார்க்கணும் அப்படின்ற எந்த தேவையும் கிடையாது. டைம் ரன் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற டென்ஷன் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக ஒரு கொஷினாக மூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ எக்ஸாம் வந்து 2 hours அப்படின்றதுனால வந்து நமக்கு டைம் நிறையவே இருக்கும். நீங்கள் பொறுமையாக ஒரு கொஷினாக படித்து ஆன்சர் பண்ணலாம். ஸோ 2 hours எக்ஸாம் அப்படின்றதுனால 2 hours வீடியோ போட முடியாது இல்லையா, அதனால நான் வந்து பாதியிலே ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 80 above கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நான் எதுக்காக ஸ்டாப் பண்ணேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் காட்டுறதுக்காக தான். பிகாஸ் இது அசர்ஷன் அண்ட் ரீசன் கொஷின். ஸோ இந்த கொஷினில் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக, அதாவது அந்த அசர்ஷன் கரெக்டாக அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும். அண்ட் ரீசன் வந்து அந்த அசர்ஷனுக்கு தகுந்த கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனா அப்படின்றத செக் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ அந்த மாடலில் ஒரு 2-3 கொஷின்ஸ் இருந்தது லாஸ்ட்டில். அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் இஸ் சேட் அப்படின்ற பேசேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பேசேஜ்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நான் நார்மலாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் நான் பார்த்த வரைக்கும் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராமாலேருந்து கொஷின்ஸ் எடுப்பாங்க. டைலாக்ஸ், லெங்தி டைலாக்ஸ் கொடுத்து இந்த கேரக்டரோட டைலாக் எது, இந்த டைலாக் கொடுத்து இந்த டைலாக் எந்த கேரக்டர் சொன்னது, அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ லாஸ்ட் ஒரு 20 கொஷின்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் பேசேஜ் படித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அசர்ஷன் அண்ட் ரீசனுக்கு வந்து மேக்ஸிமம் லிட்ரரி தியரியில் கிரிட்டிசிசம்லேருந்து கேட்பாங்க. எனக்கு இப்போ டைம் வந்து 9 minutes தான் இருக்குது. ஸோ எனக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லை. நான் அதனால் ஃபாஸ்ட்டாக எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் எக்ஸாமில் நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. எப்போவுமே பொறுமையாக டைம் எடுத்து பேசேஜ் ரீட் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். இங்கே நான் வந்து வீடியோக்கு டைம் இல்லாததுனால ஃபாஸ்ட்டாக போயிட்டேன். எனக்கு டைம் இப்போ ரன் ஆகிட்டே இருக்கிறதுனால நான் வந்து ஆன்சர் சீக்கிரமாக பண்ணுறேன். ஸோ 100 கொஷின்ஸ் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டிய திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அண்ட் எத்தனை கொஷின்ஸ் வந்து ரிவ்யூக்காக மார்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மேலே இருக்க காலமில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் எல்லாமே செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் சப்மிட் கொடுக்கலாம். பட் நீங்கள் ஜஸ்ட் மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது எவாலுவேஷனுக்கு எடுக்க மாட்டாங்க. ஆன்சர் அண்ட் மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்றத நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நீங்கள் இன்கேஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா அது எவாலுவேஷனுக்கு எடுக்கும்போது அந்த 2 மார்க்ஸ் உங்களுக்கு சேர்ந்து வரும். பிகாஸ் ஒரு கொஷினுக்கு 2 marks அலாட் பண்ணுறாங்க யூஜிசி நெட் பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே ஆன்சர் அண்ட் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருங்க. இது ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் தான். பிகாஸ் அந்த நம்ம லக்கில் வந்து அந்த ஆன்சர் கரெக்டாக கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் ஜஸ்ட் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்கும்போது அது எவாலுவேஷனுக்கு எடுக்கலைன்னா அந்த மார்க் உங்களுக்கு மிஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாமே செக் பண்ணிவிட்டு எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸாம் சம்மரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம எத்தனை கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கோம் அண்ட் ஆன்சர் பண்ணாத கொஷின்ஸ், ரிவ்யூக்காக மார்க் பண்ணியிருக்க கொஷின், ஆன்சர் அண்ட் மார்க் ஃபார் ரிவ்யூ கொஷின்ஸ் அண்ட் நாட் விசிட்டட் கொஷின்ஸ் எல்லாமே காட்டுவாங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷியராக இருக்கீங்களா பேஜ் சப்மிட் பண்ணுறதுல அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் எஸ் கொடுக்கணும். ஸோ நீங்கள் எஸ் கொடுத்ததுக்கப்புறமா வந்து ரிசல்ட் வியூ பண்ணுறதுக்கான ஒரு காலம் வரும். நீங்கள் இந்த பேஜில் ரிசல்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஸோ இந்த எக்ஸாமில் நான் எத்தனை கொஷின் கரெக்டாக எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63 கொஸ்டின்ஸ். இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 37. என்னோடய ஸ்கோர் இந்த டெஸ்ட்டில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 126. பிகாஸ் வந்து ஒரு கொஷினுக்கு 2 மார்க்ஸுங்கும் போது 63 கொஷின்ஸ்க்கு 126 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கரெக்ட், என்னென்ன கொஷின்ஸ் ராங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 10 கொஷின்ஸாக வந்து உங்களுக்கு ஆர்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மூலமாக என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர் அண்ட் எந்த கொஷினுக்கு ராங் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் இருக்க பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ராங்காக எழுதியிருக்க ஆன்சர் அண்ட் அது ரிலேட்டடான டாபிக் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இந்த மார்க் டெஸ்ட் பற்றி உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்தாலும் கொடுக்கலாம். இந்த மார்க் டெஸ்ட்டில் வந்து இருக்க அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். பிகாஸ் என்டிஏ வந்து உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் அதை சரி பண்ணிப்பாங்க. எக்ஸாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறமும் எனக்கு இன்னும் 4 மினிட்ஸ் இருக்குது. பட் நீங்கள் டைம் 0 வர வரைக்கும் எப்போவுமே வெயிட் பண்ணாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே முடிச்சுட்டு ஆன்சர்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கிளியராக சப்மிட் கொடுங்க. அண்ட் இந்த மார்க் டெஸ்ட் உங்களுக்கு எதுக்காகலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க, எனக்கு சிஸ்டம் அவ்வளோவா யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ யூஜிசி நெட் எக்ஸாம் நம்ம இப்படி தான் அட்டன் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கிளியரான ஐடியா வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மார்க் டெஸ்ட் வீடியோ. அண்ட் யூஜிசி நெட் ஆஸ்பிரன்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் யூஜிசி நெட் படிச்சுட்ருக்கீங்க அண்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு விஷ் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச யூஜிசி நெட் ஆஸ்பிரன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மார்க் டெஸ்ட் பற்றின டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். I'll be a platinum, I'll be a silver, I'll be a gold, as long